இன்னைக்கு தமிழகத்தினுடைய நம்முடைய திமுக அரசு நாளைக்கு பட்ஜெட் வெளியிட இருக்கிறாங்க. அதில் இன்னைக்கு முன்னோட்டமாக முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்தே 2024 நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயினுடைய அந்த சிம்பல் அதை வச்சு பண்ணணும். இந்த முறை நம்முடைய தமிழ் எழுத்து ரூபாய் அதனுடைய ரூவை வச்சு நாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அது பெரிய புயலை கிளப்புச்சு. காரணம், மாநில அரசுக்கு அனுமதி இருக்கா? கரன்சியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கு தானே சொந்தம். அதாவது காமன் கரன்சியினுடைய அந்த சிம்பல் அந்த வேல்யூ நம்ம என்ன இன்னைக்கு பயன்படுத்துகிறோமோ அது இந்தியா முழுவதும் பாரத நாடு முழுவதும் பொதுப்படையாக இருக்குது. அதை மாற்றிருக்காங்களேன்னு நான் கூட நிறைய தொலைக்காட்சியில் பேசினோங்கன்னா, நம்ம தலைவர்கள் பேசுனாங்க, எல்லாம் பேசணும். நாங்கள் தான் முதல்ல வன்மையாக கண்டிக்கிறோம். காரணம் என்னன்னாங்கன்னா, 2024, 23, 22 எல்லாம் நம்ம காமன் சிம்பிளை தான் ஃபாலோ பண்ணாங்க. அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சகோதரர் 2010 இது உருவாக்குனாங்க. இந்தியா முழுவதும் நடந்த டிசைன் காம்படிஷனில் செலக்ட் பண்ணாங்க. அப்போ திமுக கூட்டணியில் இருந்தாங்க. அவருக்கு பெரிய பாராட்டு விழா தமிழ்நாட்டில் நடத்தணும். ஏன்னா அவர் திமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ, 1971 ரிஷிவந்தியம் தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏவினுடைய மகனும் கூட. கலைஞர் ஐயாவே கையில் அதை பிடிச்சி அந்த பையனுக்கு பாராட்டு தெரிவித்தாங்க. இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகு இன்னைக்கு புதுசாக மாநிலத்தினுடைய பிளானிங் கமிஷனுடைய எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் சேர்மன் ஐயா அவங்க சொல்கிறாங்க, இல்லை அதில் தேவனாங்கிரி ஸ்கிரிப்ட் இருக்கு. 2010 எல்லோருக்குமே தெரியும், இந்த புதிய சிம்பல் வரும் பொழுது அது லாட்டின் தேவனாங்கிரி இரண்டையும் கலந்து அதை உருவாக்குனாங்க. டிசைன் காம்படிஷனில் ஒரு தமிழனுக்கு பெருமை, இந்தியாவிற்கு அடையாளமாக செலக்ட் பண்ணதை இன்னைக்கு மாநில அரசு அரசியல் காரணத்திற்காக ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு பார்வையில் அதை எடுத்திருக்கின்றார்கள். அதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். தமிழ் எழுத்தை நீங்க எதிர்க்கிறது மூலமா தமிழை எதிர்க்கிறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள். சரி, தமிழ்நாட்டுக்காரங்க செஞ்சதை எதிர்க்கிறது மூலமாக தமிழனை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறாங்கன்னு நான் பார்க்குறேங்கண்ணா. ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞன் இத்தனை பேர் சப்மிட் பண்ணதில் அவருடைய சிம்பிள் செலக்ட் ஆயிருக்கு. தமிழனாக நான் பெருமைப்படுகின்றேன். அதை எதிர்ப்பதன் மூலமாக தமிழனையும் தமிழ்நாட்டையும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். இப்போதான் அந்த செய்தி குறிப்பை பார்த்துங்க மேடம். நாங்கள் முதல்ல இருந்து நாங்கள் யூகிச்சோம். ஏன்னா பத்திரிகையில் அரசல் புரசலாக நீங்கள் செய்தி போட்டீங்க ஒரு 4-5 நாளாக. அந்த நாங்கள் என்ன யூகிச்சோமோ இன்னைக்கு இடியினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பில் அது இருக்குது. அதனால் நாங்கள் பயந்தது உண்மைதான். 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இல்லை கிக் பேக் கமிஷன் நடந்திருக்கு. நிச்சயமாக சத்தீஸ்கர், டெல்லியில் லிக்கர் ஸ்கேம் என்ன நடந்ததோ அதைவிட பெரிதாக சென்னை லிக்கர் ஸ்கேம் இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் தமிழக அரசு டீலிமிட்டேஷனு, இன்றைக்கி இந்த சிம்பிளை மாற்றுறது, வேல்யூவை மாற்றுறது, புதுசாக ஏதோ ஒரு கண்ணாமூச்சி விளையாண்டுருக்காங்க. இது நிச்சயமாக வருகின்ற நாட்களில் இது பூதாகரமாக மாறும். முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்குது. அந்த டாஸ்மார்க் துறையினுடைய அந்த அமைச்சர் இப்போ தான் சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தார். வந்த பிறகு மறுபடியும் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்குன்னா முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, டாஸ்மாகில் என்ன நடக்குது, 1000 கோடி ரூபாய்க்கு மேலே கிக் பேக், இது கமிஷன் ஊழல் என்று சொல்வதை விட இதில் கிக் பேக் நடந்திருக்கு. டாஸ்மார்க்கை முறையாக பயன்படுத்தாமல், லிக்கர் கம்பெனியை முறையாக பயன்படுத்தாமல், ஃபேக்கான சீல் வச்சு பிளாக் மார்க்கெட்டில் தனியாக கலால் சுங்கவரிக்கு உட்படாமல் வெளியே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய மோசடியார் அரங்கேற்று இருக்கிறாங்க. முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. பதில் சொல்வாரான்னு பாப்பங்க. பாரதிய ஜனதா கட்சி அரசியல் ரீதியா நீங்க போராட்டம் அந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயம்? நிச்சயமா இதுக்கு போற எந்த மாற்று கருத்து இல்லைங்கண்ணா. இது மக்களுடைய அடிப்படை பிரச்சனை. நாங்க இடி அவங்க அதிகாரப்பூர்வமாக செய்தி குறிப்புக்காக காத்திருந்தோம். மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்னும் 2-3 நாட்களில் எடுக்க போறோம். அதற்கான அறிவிப்பு நாளைக்கு வருங்கண்ணா. தேர்தல் நேரத்தில் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா பாஜக இதை பண்றாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை உடனே சொன்னாங்க. இது எல்லாமே கோர்ட்டுக்கு போறாங்க, கோர்ட்டில் பார்க்குறாங்க. யாரை கைது பண்ணாலும், இடி கைது பண்ணாலும் கோர்ட் அதை பார்த்து ஜாமீன் கொடுக்கணுமா கொடுக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. இது எப்படி அரசியல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை? தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரியும், டாஸ்மார்க் லிக்கர் கம்பெனி இது ஒரு பெரிய மாஃபியா. ஒரு சாதாரண மனிதருக்கும் கூட தெரியும். திமுக வந்த பிறகு டாஸ்மாகினுடைய வருமானம் 48% உயர்ந்திருக்கு. 33,000 கோடியிலிருந்து இன்னைக்கு 50,000 கோடி. ஒரு சாதாரண சின்ன பையன் குழந்தைக்கு கூட தெரியும் டாஸ்மார்க்கில் மாபெரும் ஊழல் நடந்திருக்கு. அதை இடி கையில் எடுத்து, இடி சும்மா ஆக்ஷன் எடுக்கலீங்கன்னா 47 எஃப்ஐஆர் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் சம்பந்தமாக 47 எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த 46 எஃப்ஐஆரை அதிகாரப்பூர்வமாக வைத்து தான் இடி உள்ள வந்திருக்கிறாங்க. இடி அவர்களாக வரலீங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை, வேறு காவல்துறை எல்லாம் பதிவு செய்த 47 எஃப்ஐஆர் அடிப்படையாக வச்சு இசிஐஆர் அப்படிங்கிறவனை தாக்கல் பண்ணி இடி உள்ள வந்திருக்கிறாங்க.
இது எஃப்ஐஆரே இல்லாமல் இடி எப்படி உள்ளே வருவாங்கன்னா, மாநில அரசு செஞ்ச தப்பை இடி வந்து உள்ளே சரி பண்ணும் பொழுது, சரியான நபர்கள் யார் இருக்கிறாங்க, தப்பான நபர்கள் யார் இருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கும் பொழுது இது எப்படிங்கன்னா அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக மாறும்? தேசிய கல்விக் கொள்கை, அதாவது விஜயினுடைய அரசியல் கொள்கை காரணமாக தான் தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் ஒரு பேசும் பொருளாகி இருக்கு. அரசியல் மோதலை திசை திருப்பதற்கு இந்த மாதிரி விவகாரங்களை எழுப்பிட்டு இருக்காங்கன்ற ஒரு கருத்தை மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்தா மஜும்தார் எனக்கு வந்து பேட்டியில தெரிவிச்சிருக்காரு. அதை நீங்க எப்படி எனக்கு அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்தில் சொல்கிறோம், சுஜாதா மஜும்தார் அவங்க வர்றாங்க, அதை வந்து கேட்குறீங்க, ஐஐடி வந்தாங்க பேசுகிறீங்க. அதனால் இதை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. தேசிய கல்விக் கொள்கை பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எங்களை பொறுத்தவரை சந்தோஷம்தான். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பார்த்துரும். ஒரு பக்கம் நாங்கள் கையெழுத்து இயக்கம் நடத்துகிறோம், 1 கோடி கையெழுத்தை நோக்கி போகிறோம். இன்னொரு பக்கம் திமுக இல்லை 2 மொழி தான் நாங்கள் பார்க்குறோங்கிறது ஒரு போர் தான். அது தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லதுன்னு நாங்கள் நிற்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு எது நல்லதுன்னு நிற்கிறாங்க. இது 2026 ஒரு சொல்யூஷன் நோக்கி போய்த்தான் ஆகணும் தேர்தலில். அதனால் புதியவர்கள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அரசியலை பொறுத்தவரை யாரையும் நீங்கள் தடுக்க முடியாது. ஆனால் எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஆட்சியிலிருந்து செய்யக்கூடிய தவறுகளை மறைப்பதற்காக புது புது பிரச்சனையை தினமும் கிளப்புவதாக தான் நாங்கள் பார்க்குறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.